அதனாலே திருமணிக்கலாம் என்று நான் முடிவு எடுத்த உடனே அது தெரிந்திருக்க வேண்டிய தேவர்களுக்கு. அதனாலே இப்பொழுது நீங்கள் போகின்ற வேலையிலேயே அவர்கள் எத்தனையோ அவதாரங்கள் எடுக்கக்கூடியவர்கள். ஏதாவது ஒரு அவதாரத்தில் வந்து உங்களை கொன்றாலும் கொண்டு விடுவார்கள். ஆமா, அதனாலே அவர்கள் நிறைய சித்து விளையாட்டுகள் கனவையவர்கள். நிச்சயமாக அதிலே அவர்கள் எண்ணற்ற உருவங்களை மாற்றிக்கொள்ள வல்லமை பெற்றவர்கள். அதில் ஒரு உருவங்களை எடுத்து உங்களை வழியிலேயே கொன்றாலும் கொன்று விடுவார்கள். நிச்சயமாக குழப்பம் அது ஏதோ நடக்கிறது, நமக்கு என்ன? அதனாலே சம்பந்தப்பட்டதுதான். அதற்காகத்தான் கூச்சல் குழப்பம். அது இருக்கட்டும், போனால் போக அது ஒரு பக்கம் நடந்து கொண்டிருக்கட்டும். ஆனால் இப்படி நீங்கள் நான் சொல்வதை கேட்டால் நிச்சயமாக நீங்கள் அந்த தேவர்களை சிறைபிடிக்கலாம். நீ சொல்வது போல் கேட்டால் தேவர்களை சிறைபிடிக்கலாம். ஆமா, எப்படி? அது எப்படி தெரியுமா? இதுவா தேவர்கள் சிறைபிடிக்கிறது விட்டு விடுங்கள். என்ன சொன்னாய்? அவர்களை சிறைபிடிக்க நான் போகிறேன். நீ வந்து போக வேணாம்னு சொல்லிட்டு சிறைபிடிக்க போய்தான் ஆகணும். நான் போக வேண்டும். போவாய், உண்மை அனுப்புவதற்காகத்தானே நான் வந்திருக்கின்றேன். இல்லை இல்லை, தேவர்களை சிறைபிடிக்க. அதனாலே என்ன செய்கிறீர்கள் என்றால் அந்த காளி கோயிலே சென்று நீங்கள் ஒரு கடூரமான ஒரு தவமானம் செய்ய வேண்டும். என் குலதெய்வ மாட்ட காளியில் சென்று கடும் கொஞ்ச நேரம் எல்லாம் படுப்பாங்க இல்லையாப்பா? இப்பொழுதே ஆயுள் மஜாஜ் சரிங்க. காளி எடுத்து வரவாங்க வேண்டுமா? ஆமா ஆமா. எப்படி எப்படி? சாகாத வரம், வரம், வேகாத உடல், உடல், நித்துவ தத்துவ வரங்களை தாங்கள் பெற வேண்டும். அப்படியா? ஆமா. சாகாத வரம், வேகாத உடல், குறைவில்லாத செலவு, நித்திய தத்துவ வரங்கள் இவையெல்லாம் பெற்றுக் கொண்டு பிறகுதான் தேவர்களை சிறைபிடிக்க போகணும். அப்படி போனால் அந்த காளியை மட்டும் அந்த வரத்தை கொடுத்து விட்டால் உலகத்தில் இருக்கக்கூடிய 33 கோடி தேவர்கள் 46 குருசிமார்கள் கென்னறிக்கப்படும் அத்தத்துக்கு பாடல் சொல்லக்கூடிய அனைத்து தேவருமே திரண்டு வந்தாலும் உங்களை கொல்லவோ வெல்லவோ முடியாது முடியாது முடியாது. அப்படியா? தேவர்கள் எந்த உருவத்தில் வந்து உங்களை கொல்லுவோம் என்று சொன்னாலும் கொல்ல முடியாது. இதே வேகத்தில் சென்றால் நிச்சயமாக அவர்கள் விவேகமாக செயல்பட்டு என்னை கொண்டு விடுவார்கள். நிச்சயமாக கொண்டு விடுவார்கள். நானே விவேகமாக சாவறது சாவறதான். இல்லை இல்லை, இங்கே இப்படியே சென்றால் அதனால அவர்கள் விவேகமாக செயல்பட்டால் நாமளும் விவேகத்தோடு விவேகமாக இருக்க வேண்டும். ஆமா, காலி இடத்தில் சென்று வரம் வாங்கி கொண்டு பிறகு அந்த தேவர்களை சிறைபிடிக்க. ஆமா, அப்படி போனால் நிச்சயமா உங்களுக்கே வெற்றி. நீங்களே சிவன், நீங்களே விஷ்ணு, நீங்களே பிரம்மா, நீங்களே அந்த தேவலோகத்துக்கு மன்னன் தேவேந்திரன். அப்படியா? ஆமா. அருமை 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 அருமையான யோசனை சொல்லி இருக்கிறார். இதுல இன்னொரு விஷயம் இருக்கிறது. என்னது? எனக்கு ஏதேனும் சந்தேகம் இருந்தால் உங்களை அழைக்கிறேன். அவ்வளவுதானே? மீண்டும் வர வேண்டும். கவலை வேண்டாம். உங்களை அனுப்பும் வரை நான் ஓய மாட்டேன், உறங்க மாட்டேன். அப்போ உனக்கு கொடுக்கறது பத்தலான்னு நினைக்கிறேன். இல்லை இல்லை, தேவர்களை சிறைபிடிக்க பிடித்தெடுப்பும் வரை. அப்படியா? சரி, இப்பொழுது நான் நண்பன். அப்படி நண்பனுக்கு நண்பன். ஆமா, ஆகட்டும். எதிரிக்கு நான் எதிரி. இப்பொழுது சென்று காலிடத்தில் வர வாங்கி உடனடியாக சென்று வரத்தை பெற்று நிச்சயமாக நீங்கள் வெற்றி பெறுவது உறுதி. அவர்களை நான் மேலே அனுப்புவது உறுதி. இதை அடிக்கடி நீ கூறுகிறாய். இல்லை, தேவர்கள் சிறைபிடிக்க தெய்வலோகம் யாருங்க? அந்த காளி கோயில் அந்த வரமாக தேவர்களை சிறைபிடிக்க காளிக்கோயில் கருணாரியார் இப்ப எங்க வந்திருக்கிறோம்?
அதை நான் உன்னை எடுத்து கேட்பேன். இதோ காளி கோவில் தண்ணி நாடி வந்திருக்கிறோம். ஏவர்களை சிறவடிக்க வேண்டும் என்றால் காளியிடத்தில் வர வாங்க வேண்டும். காளி இப்ப நோண்ட எத்தனை அடி ஆழத்துல போகுதுன்னு பாரு. அடி வருவாயா காளி. நீ வரவன்று தாடி அடி வருவாயோ காளி நீ வரவன்று தாடி அடி இன்னற வேலை முத்தனை நான் இருந்தேன். நீ வருவாயோ காளி. தாயே பகவான் தாயே காளியம்மா தாயே வர வேண்டும் வர வேண்டும் தாயே வர வேண்டும் தாயே. எனக்கு சாகாத வரம் வேண்டும். அப்படியா? ஆமா. என்ன சாகாத வரத்தை கொடுக்க முடியாதா? தாயே நான் கேட்ட வரத்தை நீ கொடுக்காவிட்டால் உன்னுடைய கோயிலை சுக்குநூறாக உடைத்து விடுவேன். ஜாக்கிரதை. ஆமா. என்ன காளி கூலி கேக்கு சரியான கூலிக்கார காளியா இருக்கும் போல் இருக்கு. சரி என்ன வேண்டுமோ கேள் தருகிறேன். பலிதானே இதோ இப்பொழுதே எண்ணற்ற இரவக்கடாவனுக்கு வழி கொடுக்கிறேன். ஏற்றுக்கொள். ஆமா. ஓ நரபலியா? கவலை வேண்டாம். வடமொழி காலத்தில் இருக்கின்ற எண்ணற்றவர்கள் எல்லாம் வருவார்கள். அவர்கள் எல்லாம் மடக்கி மடித்து இழுத்து வந்தவனுக்கு நரபலி கொடுக்கிறேன். பின்னாடி 100 பேர் சத்தம் பண்ணுறாங்க. அவர்கள் தான் கதை கேட்டுக் கொண்டிருக்கிறார்கள். உட்கார்ந்து இருக்கிறவர்கள் நாயம் பேசுகிறார்கள், போன் பேசுகிறார்கள், படம் பார்க்கிறார்கள். நான் கண்டுபிடிச்சு விட்டேன். என்னிடத்தில் தப்ப முடியாது. காலையில் பேசிக் கொள்ளலாம். அப்படியா? எப்படிப்பட்ட பலி வேண்டும் தெரியுமா? எப்படி? உனக்கு இருப்பது 101 சிரம். ஆமா. 202 கரங்கள். அந்த 101 சிரத்திற்கும் 101 மன்னர்கள் ஒரே குலத்தில் பிறந்த மகனம் தாங்கிய மன்னர்கள் அரச குலத்தில் பிறந்தவர்கள் அழைத்து வந்து தேவி மன்னன் சூரிய பகவான் உதயமாவதற்கு முன்பதாக இந்த காளியம்மன் கோயில் முன்னாடி நீ வெற்றி கதவை கொடுத்தாயானால் நீ கேட்ட வரத்தை நான் தருவேன். சரி. கணவரை கொடுக்க
தவறினால் காளி பலி வாங்கிடுவேன் போ. உனக்கு இருப்பது 101 சிரம். 101 சிரத்திற்கு 101 மன்னர்கள் ஒரே குலத்தில் பிறந்தவர்களாக இருக்கணும். அவர்களை அழைத்து வந்து நீ வழி கொடுத்தால் நீ கேட்கின்ற வரத்தை நான் தருகிறேன். இல்லை என்றால் உன்னையே பலியாக எடுப்பேன் என்கிறார் காளி. என்ன செய்வேன்? எங்கு தன்னை சேடுவேன் 100 பேர்களை. எண்ணி பார்த்தா கூட 100 பேர் இருக்க மாட்டாங்க போல. நல்லா தூங்கி போயிட்டாங்களா? கோட்ல இருக்கிறவங்களை எழுப்பிடுவோம். என்ன செய்வது? கடவுளே